ஐபிஎஸ் தமிழ்லே தீபாவளி சிறப்பு நாளில் உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறேன். இன்றைய நாளில் கொஞ்சம் பேர் இந்த தீபாவளியை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருப்பீங்க. இன்னும் சிலர் இந்த நாளில் ஒரு பண்டிகையாக அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து கடந்து வந்து கொண்டிருப்பீங்க. எது எப்படி இருந்தாலும் காலையிலிருந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் பார்ப்பீங்க. அதே மாதிரி ஐபிசி தமிழ் வானொலியிலையும் நிறைய நல்ல நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கக்குள்ள இப்போ நான் மாத்திரம் இல்லாமல் பாருங்கள், வழக்கமான அந்த செட்டப்லாம் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்கிறது தானே. நான் மாத்திரம் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் இருந்து அங்கே வசித்து கொண்டிருக்க கூடிய எங்கள் கலைஞன் ஒருவரை உங்களோட பேசுறதுக்காக அல்லது அவருடைய அனுபவங்களை எல்லாம் கேட்டு அறிஞ்சு மற்றவைக்கு பயன்படக்கூடிய மாதிரியான பல விஷயங்களை பெற்றுக்கொள்றதுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு நீண்ட இசை பாரம்பரியத்தோடு இசை கலைஞனாக உலகளாவிய ரீதியில் பல கலைஞர்களோடு தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஷியாமலாங்கனை தான் இன்றைய தினம் காணொலியில் ஆஸ்திரேலியாவிலிருந்து நாங்கள் இணைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம் ஷியாமலாங்கன். வணக்கம் சதீஷ், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர். எப்படி போய்கொண்டிருக்கு இந்த இசை பயணம்? லாக்டவுன் மூலம் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. ஆனா அந்த ரிமோட் ஒர்க்கிங்ன்ற ஃபெசிலிட்டியால பிளாக் இல்லாம போகுது. இப்போ இருக்கிற நிறைய கம்போசர்ஸ் அந்த ரிமோட் ஒர்க்கிங்ல கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய நீங்க எப்படி அதுல உங்களுக்கு அதுல விருப்பம் இருக்கா அல்ல அது கொஞ்சம் அகனியா பாக்குறீங்களா? இல்ல பிகாஸ் நான் வந்து ஐ வாஸ் ஐடி கன்சல்டன்ட். ஸோ ஐடில இருந்து வந்தேன் நான் மியூசிக்கு. ஐ ஸ்டில் டூ ஐடி ஒர்க். ஸோ இந்த ரிமோட் ஒர்க்கிங்ன்றது வந்து இட்ஸ் அ நோன் கான்செப்ட் ஃபார் மீ. ஸோ 2014ல இருந்தே வி ஸ்டார்ட். இப்போ கோவிட்க்கு பிறகு தான் இந்த ரிமோட் ஒர்க்ன்றது பிகேம் வெரி பாப்புலர், பிரபலியமாக இருக்கு. 2014ல அதுக்கு முதல்ல இருந்து கூட இது இருக்கு. பட் ஸோ ரிமோட் ஒர்க்கிங், ரிமோட் ரெக்கார்டிங்ன்றது வந்து அப்ப இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே 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 ஓகே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில கூட ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டி, அதாவது ஐம் நாட் டாக்கிங் அபவுட் பாம்பே ஆர் சென்னை, ஐம் டாக்கிங் அபவுட் சென்னைக்குள்ளேயே அங்கால் பக்கத்துல இருந்தால் பக்கம் டிராபிக் வர்றதுக்காக நாங்க இதுலயே ரெக்கார்ட் பண்ணி கொள்வோம். ஸோ இட் இஸ் அ வெரி ஹெல்ப்ஃபுல் மெத்தட்னு சொல்லலாம். இப்போ உங்களை பற்றி நாங்கள் பார்க்கக்குள்ள இன்னொரு பாசிட்டிவான விஷயம் பார்க்க முடியுதுன்னா, இலங்கையில் இருக்கிற கலைஞர்களோடையும் நீங்கள் வேலை செய்கிறீங்க. ஆஸ்திரேலியா அவங்களோட வாழ்விடமாக இருக்க அங்கேயும் வேலை செய்கிறீங்க, கனடாவிலும் வேலை செய்கிறீங்க, தமிழ்நாட்டில் வேலை செய்கிறீங்க, இங்கே ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய கலைஞர்களோட வேலை செய்கிறீங்க. நீங்கள் இப்போ எந்த பிளாட்ஃபார்மில் எங்கே வேலை செஞ்சு கொண்டிருக்கிறீங்கன்றதை வந்து நாங்கள் தேடி தேடி பார்க்கக்குள்ள சுவாரஸ்யமான விஷயங்கள் பல வந்து கொண்டிருக்கு. முதல்ல ஏன் ஷியாமலாங்கன் இப்படி வேலை செய்கிறாருன்றதை சொல்ல முடியுமா? எங்களுக்கு எல்லாரோடையும் வேலை செய்கிறீங்க, எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதுக்கான காரணம் ஏதாவது பர்டிகுலராக இருக்கா உங்களுக்கு? ஆஸ் அ கம்போசர் நான் வந்து என்னுடைய படைப்புக்கு தேவையான ஆக்களை தேடி கொண்டிருக்கிறேன். ஸோ அந்த ஒரு பாடல் இல்லாட்டி ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட், இந்த பாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவர் இல்லை இந்த மாதிரி பாடவர், இந்த மாதிரி லிரிசிஸ்ட் வந்தா கலாபரேஷன் நல்லா இருக்கும். ஸோ அந்த தேர்டல் தான், அந்த தேர்டல் மூலம் அந்த தேர்டல் எப்படி போறீங்கன்றது வந்து யூசிங் த பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகே. ஸோ முந்தி வந்து டெமோ டைப்னு சொல்லி டெமோ டைப் கொடுத்தா தான் நீங்க அந்த அவன் இப்போ டெமோ டைப் இஸ் பேசிக்கலி யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். இன்ஸ்டாகிராம் மூலம் நான் கான்டாக்ட் பண்ண சோ மெனி பீப்புள் இருக்கணும். அப்படி பார்க்க லண்டன்ல இருக்கிற ஒரு யங் கேர்ள் ஸ்ருதி சுரேஷன் என்று சொல்லி கேர்ள், she plays she's an excellent singer and she also plays the slide guitar. She recorded it remotely and then sent me the files. Okay. And I incorporated with it. And I recorded 30 or 40 piece string orchestra in Macedonia. அதை கொண்டு வந்து அப்புறம் வேற வேரியஸ் பிளேசஸ் ரெக்கார்ட் அண்ட் கொலாபரேட். இப்போ எல்லாம் டிஜிட்டல் ஃபைல்ஸ் தானே.
இப்போ ஸோ நிறைய டேலண்ட்ஸ் வந்து நாங்கள் பார்க்க முடியுது, எல்லா இடத்துலையுமே இருக்குது, ஊர்லேயும் இருக்கணும், வேறு வேறு நாடுகள் எல்லாம் இருக்கணும். ஆனால் அவை எல்லாருக்குமே வந்து இந்த கொலாபரேட் பண்ணி வேலை செய்கிறதுக்கு சரியான ஆட்கள் கிடைக்கிறது இல்லைன்ற கவலை நிறைய பேருக்கு இருக்குது. ஐயோ என்னட்ட டேலண்ட் இருக்குது ஆனால் வேலை செய்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் உங்களை பற்றி நாங்கள் பார்க்கக்குள்ள நீங்கள் அதுக்கான ஒரு மிகப்பெரிய அந்த பசியோடு இருக்கிற ஆட்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்கிற ஒருத்தராக உங்களை நாங்கள் பார்க்க முடியுது. அப்போ எப்படி ஷியாமலகனை ரீச் பண்ண முடியும்? நீங்களா தேடி போவீங்களா, அல்லது ஓகே இப்போ எனக்கு வந்து பாட முடியும்னு சொன்னால் நான் உங்களை அப்ரோச் பண்ணுறேன்னா எப்படி வர முடியும்? Facebook, Instagram, I have all the channels. And the website வந்து all the channels I specify. Email address is given, contactable numbers are given, எல்லாம் கொடுத்துருக்குறோம். அப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வெண்மேகம் ஒன்று சொல்லி பாட்டு எழுதினேன், பாட்டு கம்போஸ் பண்ண. அந்த பாட்டுக்கு வந்து தவ சஜிதரன்றவர் லண்டன் பேஸ்ட் ஒரு அறிவிப்பாளர், எங்களுடைய முன்னாள் பணியாளரும் கூட. ஐபிசி ஒர்க் பண்ண தெரியல. ஓகே, சோ அவர் வந்து என்ன வந்து ஒரு சங்கர் மகாதேவன் பாடல் வந்த டைம்ல என்ன இன்டர்வியூ பண்ணார். ஓகே, இன்டர்வியூ பண்ணிட்டு சொன்ன, இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு இப்படி நாங்கள் பேசிக்க அண்ணா நான் பாட்டு எழுதுவேன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டார். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதுதான் அந்த பாட்டு வந்துச்சு.
So I am not, I only work with these people. These are my selected comfortable people. I want to share my experience and learn from you. You learn from me, and I have that open mind. ஸோ இப்போ நீங்க வந்து சொன்ன கேட்ட மாதிரி இப்போ சம்மன் வாண்ட்ஸ் அப்ரோச் மீன்ஸ் என்ன நான் பாடுவேன் இல்லாட்டி எனக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரியும் ஹவு கேன் ஐ சொன்னா ஈவன் ஈவன் இஃப் ஐ எம் நாட் ஏபிள் டு ஒர்க் வித் யூ அட் தட் மோமெண்ட் ஐ வில் ஸ்டில் நோட் யூ டவுன் ஓகே ஃபார் அன் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் நோ ஐ வில் ரெஃபர் யூ டு சம்மன் எல்ஸ் ஹூ இஸ் டூயிங் த ப்ராஜெக்ட் ரைட் நவ் ஓகே 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 ஸோ அண்ட் டோன்ட் பி ஷை டு ரீச் அவுட். ஒரு பக்கம் நீங்கள் இப்படி சாதிக்கணும் என்ற அளவில் இருக்கிற அல்லது சாதிக்க துடிக்கிறார்களோட வேலை செய்கிறீங்க. இன்னொரு பக்கம் இப்போ நீங்கள் பார்த்தா சில லெஜெண்ட்ஸோடையும் உங்களோட கொலாபரேஷனை நாங்கள் பார்க்க முடியும். சங்கர் மாதவனை நீங்கள் சொன்னீங்க, அதே மாதிரி சந்தோஷ் நாராயணன் நினைக்கிறேன். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற சில ஆர்டிஸ்டோடையும் நீங்கள் ஒர்க் பண்ணி இருக்கிறீங்க. அந்த வாய்ப்புகள் எல்லாம் எப்படி இருந்து, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? நான் வந்து இப்போ சந்தோஷ் நாராயணன், சங்கர் மாதேவன், ஐ ஹேவ் ஆல்சோ ஒர்க்ட் வித் ஆஷா போஸ்லி. He is a very good composer and good person. They are all very nice people. And please call me again. Of course. Yes, we do. So அவைல் வந்து இந்தியன் அண்ட் we are small, அவைல் big, can't approach அப்படிலாம் இல்ல. ஸோ வினை இந்த அழகிய தண்டலை என்ற பாடலுக்கு இந்த பாடல ஒரு கிராமிய மெட்டு ஆன பாடல், இந்த பாடலுக்கு ஒரு 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 கரகரப்பான ஒரு பெப்பியான வாய்ஸ் இருந்தா நல்லா இருக்குமென்று தான் தட் இஸ் ஐடியா. ஸோ சங்கர் மகாதேவன் வாஸ் ஐடியல் கேண்டிடேட். இந்த பாட்டுக்கு ஆக்சுவலி லிரிக்ஸ் எழுதினது வந்து ஸ்ரீலங்கன் பிளஸ் முத்துக்குமார். ஓகே. ஸோ சங்கர் மகாதேவனுக்கு ஐ அப்ரோச். ஸோ நான் வந்து அவர் என்ன வந்து எப்படி பாப்பாருன்னா ஐ டென்ட் திங்க். எனக்கு ஒரு பாட்டு இருக்கு, இந்த பாட்டுக்கு வர வாய்ஸ் இருக்கு, ஐ அப்ரோச். ஓகே. ஸோ ஆஸ் யூஷுவல் பாட்டு மெலடி அனுப்புங்க, கேட்டிருந்தா வீல் பர்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. ஸோ நான் எதிர்பார்க்கையில் உடனே கால் வரும்னு சொல்லி வித்தின் ஹாஃப் அன் ஹவர் 1 hour கால் வந்துச்சு, சூப்பரா இருக்கு, வில் டூ த ரெக்கார்டிங். ஸோ அந்த பாட்டில் செஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக் அந்த பாட்டு பிகேம் வெரி பாப்புலர் அட் தட் டைம் 2012 நினைக்கிறேன். ஸோ பட் அதுக்காக முதலாவது பாட்டு சக்சஸ்ஃபுல்லா இருந்தா ரெண்டாவது பாட்டு அது தொடர்ந்து வர முடியல. அஃப்கோர்ஸ் தேர் இஸ் கிரெடிபிலிட்டி. பட் ரெண்டாவது பாட்டு என்ன மாதிரி செய்ய போறீங்கன்னு தெரியாது. பிகாஸ் நான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரக் அனுப்பியிருக்கேன், அந்த ட்ரக் வந்து இட் won't be fully furnished, it will be very very basic. So singer and instrumentalists have to believe that this will come out good. So ஹரிச்சரனோட பாட்டு பண்ணேக்க I sent him the very base track. Okay. அந்த பேஸ் ட்ராக்ல வந்து அவர் ட்ரஸ்ட் பண்ணபடியே தான் நல்லா வந்துச்சு. ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கல வந்து வெரி கம்ஃபர்டபுளாக ஆர்டிஸ்ட்ன்ற ரீதியில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஒர்க் பண்ண முடியுதுன்றதை புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனால் இப்போ வெளியிலேருந்து பார்க்கக்குள்ள ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டோட வேலை செய்யக்குள்ள கொஞ்சம் ஒரு தயக்கத்தோடு தான் எங்கள் ஆர்டிஸ்ட் போகிறாங்கன்றது. ஆனால் நீங்கள் இப்போ கொஞ்சமாக தான் சொன்னீங்க ஸ்ரீலங்காவில் இருந்து இன்னொரு ஆள் எழுதினது முத்துக்குமாரும் சேர்ந்து எழுதின பாட்டுன்னு. எப்படி அதையெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, இல்லை சாத்தியப்படுத்துறீங்க? ஏன்னா இதை பார்க்கக்கூடிய நிறைய அதில் டவுட்டோடு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் சொல்கிறது தான் உதவியாக இருக்குது நினைக்கிறேன். அந்த அழகிய தண்டனையில பாட்டு வந்து ஸ்ரீலங்கால ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண பாட்டு. டி.எஸ். முருகேஷன்றவர் பாடினவர், மிகவும் சிறப்பான பாடகர். ஆனா அந்த பாட்டு வந்து எழுதினது வந்து ரெட்டைபாத சேகர் என்று சொல்லி ஸ்ரீலங்கன். ஸோ இட் வாஸ் கம்ப்ளீட் ஸ்ரீலங்கன் ப்ரொடக்ஷன். இந்த ப்ரொடக்ஷன் வந்து நான் இந்தியா கண்டு கொண்டு போகணும்னு யோசிக்க அந்த ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் வெர்ஷன் வாஸ் அந்த வயல் அண்ட் விவசாயத்தை பற்றி பாடல். ஸோ when I want to take it to India, இது வந்து ஒரு லவ் பேஸ்ட் சாங் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி தான் I decided. Okay. So நாமகுமார் அப்ரோச் பண்ணேக்க he gave me 10 different versions அந்த பாட்டுக்கு, அந்த மெலடி, அந்த மெட்டுக்கு. ஆனா என்னதான் பார்த்தாலும் கடைசியில் அந்த பல்லவி வந்து அழகிய தண்டலை என்ற அந்த 2-3 வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐ அப்ரோச், உங்களுக்கு do you mind if I mix two people's? He was more than welcoming. So பல்லவி வந்து ஸ்ரீலங்கன் லிரிசிஸ்ட், சரணம் ரெண்டும் வரண்ட முத்துக்குமார். So and again I told you Shankar Mahadevan approach பண்ணேக்க அவர் வந்து he was more interested in how the project is going to come, how the music was going to be, and அவரை பொறுத்தவரை தன்னுடைய how can he contribute to this projectன்றது அவருடைய சிந்தனையா இருந்துச்சு. அவருக்கு நீங்க வந்து ஸ்ரீலங்கன் இந்தியா அதெல்லாம் end of the day content has to be good. அது எங்க இருந்து வந்தாலும் வெல்கம்.
கேட்க சந்தோஷமா இருக்கு. என்னன்னா நிறைய பேர் இந்த எதிர்பார்ப்போட தாகத்தோட தான் இருக்கணும். இப்போ உங்களோட வேலை செய்யணுமன்ற மாதிரி சங்கர் மாதவனோ அல்லது ஹரிச்சரனோ இப்படி வேறு வேறு ஆர்டிஸ்டோடையும் வேலை செய்யணுமன்ற எண்ணத்தோட நிறைய பேர் இன்னும் சாதிக்கணும்னு காத்துட்டு இருக்கணும். இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லி நினைக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த எப்படியான பாடல்கள் இப்போ பார்த்தா இதில் காதல் பாடல்கள் கொஞ்சம் இருக்கு. உங்களுடைய ஆல்பம்ஸ் எடுத்து பார்க்கல எப்படியான பாடல்கள் கூட விரும்பி செய்கிறீங்க? காதல் பாடல்களா அல்லது வேறு வேறு வெரைட்டியா? எப்படி ஷியாமலகன்கிட்ட இருந்து நாங்கள் எப்படியான பாடல்களை எதிர்பார்க்கலாம் ஃபியூச்சர்லையும்? இப்ப ஆல் மை சாங்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் சொல்லிக்க இட்ஸ் மை எஜெண்டா இஸ் வாட் ஐ வாண்ட் டு டு. ஓகே. இப்போ நான் வந்து இப்போ லவ் சாங் கூட ஒரு ஓப்பன் சொன்னா இந்த ஒரு வெரி பிரீஸி லவ் சாங். இப்போ சோகப்பாட்டுன்னு சொன்னா காதல் தோல்வி என்ற என்ன மாதிரி சோகம், என்ன மாதிரி இல்லாட்டி ஒரு தாய் மதர் சென்டிமெண்ட் சொன்னா என்ன மாதிரின்றது ஆல் இன் மை டிசிஷன். இப்போ இதே ஒரு படத்துக்கு பண்ணேக்கா there will be restrictions. எங்களுக்கு இந்த மாதிரி இதுல இந்த மாதிரி வாய்ஸ்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சொல்லி so we are restricted. Independent artists are restricted to compose in that range. So independent டேக்க more open. So love songன்றது வந்து it's more appealable to a lot of people. இப்போ நான் நம்ம ஒரு குத்துப்பாட்டு இல்லாட்டி ஒரு வில்லன் பாட்டு இல்லாட்டி ஒரு செய்யலாம். ஐ கேன் ஷோ மை டேலண்ட். பட் அந்த பாட்டு எவ்வளவுக்கு ரீச் ஆகும் வித்வுட் தோஸ் விஷுவல்ஸ்ன்றது வந்து ஒரு கேள்விக்குறி. ஓகே ஓகே ஓகே. ஸோ தட் இஸ் ஐ எம் ஸ்டிக்கிங் டு தீஸ் லவ் சாங்ஸ். பட் வேற ஜானர்ஸ்லயும் வரும். ஓகே. படங்களை பற்றி சொன்னீங்க. படங்கள் செய்கிற ஐடியாக்கள் இருக்கா? அதுல விருப்பம் இருக்கா? 2-3 படங்களுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கிறேன். ஓகே. என்னென்ன படம்? கபாலியில நான் விசில் அடிச்சிருக்கிறேன். அந்த விசில் நீங்க என்ன இப்ப அந்த கபாலி கேட்கலாமா? இப்ப அது உடனே கேட்ட காத்துதான் வரும். சூப்பர். வேறு மற்ற என்ன படங்கள்? 36 வயது நிலையில ஜோதிகாவினுடைய படத்துல ஸ்ட்ரிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கேன். இப்படி 2-3 ஜஸ்ட் ஹெல்ப் பிகாஸ் சந்தோஷ் நாராயணன் ஒரு இங்க ரெக்கார்ட் பண்ணிக்க பக்கத்துல இருந்தபடியா ஐ வாஸ் கண்ட்ரிபியூட்டிங் சொல்லலாம். ஸோ பட் ஆனா சொந்தமா செய்யக்க கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ்ன்ற படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபுல்லா பண்ணிருக்கேன். 2-3 படங்கள் கேட்டு வந்திருக்கு. ஐ எம் ஸ்டில் choosing which works out best. அந்த படம் வந்ததா lot of people say நீங்க இந்தியன் படம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா you're successful ன்னு சொல்லி. That is not the case. But you need to choose what project works for you best. உங்களுக்கு ஒரு zone இருக்கு, படத்துக்கு ஒரு zone இருக்கு. So if that doesn't work அங்கேயே ஃபெயில் ஆயிரும். So you need to choose the best options. So 2-3 வந்திருக்கு. I'm kind of choosing which is the best one to go with. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மியூசிக் ஜேர்னின்றது ஒரு பெரிசு. சின்ன வயசுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஆரம்பிக்க இருந்த மியூசிக்கையும் இப்போ இருக்கிற மியூசிக்லையும் என்னென்ன விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு? அல்லது பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது தானே, இப்போ இருக்கிற இசையமைப்பாளர்கள் இந்த லிரிக்ஸை வெளியில் கேட்க விடுறாங்க இல்லைன்ற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அந்த வெளியில் கேட்க விடுற அது வந்து மிகவும் தவறான கருத்து. என்னன்னு சொன்னால் if you have a proper sound system you will hear it. இப்போ நீங்க இப்போ யூடியூப் வீடியோஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல ப்ளீஸ் ஹேவ் யுவர் ஹெட்ஃபோன் சொல்றாங்க. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன் எடுத்தீங்கன்னா மொபைல் ஃபோன் இந்த சின்ன சைஸ்ல ஆல் தி ஃப்ரீக்வன்சிஸ் பேஸ் ஃப்ரீக்வன்சிஸ்ல இருந்து ஹை ஃப்ரீக்வன்சி எல்லாம் இதுல இருந்து வரணும் பண்றது டிஃபிகல்ட்.
So அதுக்குள்ள putting all those instruments and the voice synthesizer like you will have some difficulties. Headphones, that is why they are saying recommended to wear headphones. And முந்தி இருந்ததை விட இப்போதான் actually sound clarity, sound knowledge, sound balance all have improved. ஓகே. ஸோ டெஃபினெட்லி அந்த கருத்தை நான் டெஃபினெட்லி நான் அதுக்கு ஐம் அகெயின்ஸ்ட் கருத்து. அழகே நீ ஏன் விட்டு ஓடுகிறாய்? தொலைவே இருந்தால் காதலினிதாய் பெருகுமே. என்னை நீ பிரிகையிலே வானம் சிறிதாய் இருளுமே. வீசும் போதும் இருள் நீங்கும் போதும் உனை நான் விலகிடுவேனா? புயல் ஓயும் போதும் பகல் மீளும் போதும் உனை நான் மறந்திடுவேனா? விண் கொண்ட மீனெல்லாம் உனை மட்டுமே பார்க்க நீ என்னை போ என்றால் எவரிடம் நான் கேட்க? இடைவெளிதான் கேட்கிறேன். முகிலே முகிலே நீ ஏன் என்னில் மோதுகிறாய்? ஓ நிலவே அழகே நீ ஏன் விட்டு ஓடுகிறாய்? தீண்டும் அலை மீண்டும் மீண்டும் பிரிவே இணைந்திடத்தானே. கரை நானும் இல்லை அலை நீயும் இல்லை உறவே பிணைந்திடத்தானே. தூரங்கள் நான் கேட்டேன் அழகென்று நீ சொன்னாய். தூரத்தை நான் கேட்டேன் தவறென்று ஏன் சொன்னாய்? உடல் இவன் உயிர் நீயடி. முகிலே முகிலே நீ ஏன் என்னில் மோதுகிறாய்? நிலவே அழகே நீ ஏன் விட்டு ஓடுகிறாய்? தொலைவே இருந்தால் காதலினிதாய் பெருகுமே. ஓ என்னை நீ பிரிகையிலே வானம் சிறிதாய் இருளுமே. முகிலே நிலவே
இப்போ நிறைய பேர் ஆனால் பார்க்க முடியுது. இப்போ ஒரு முந்தைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்களவானாக்கள் தான் ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு இதுக்குள்ள வரையணும், அதில் சக்ஸஸ் ஆகிடணும். ஆனால் இப்போல்லாம் இந்த இண்டிபெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்த பிறகு நிறைய பேர் வரையணும், ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணுறது ஒரு பெரிய சக்ஸஸ் தான். என்ன ட்ரை பண்ணாமல் இருக்கிறது, ட்ரை பண்ணுறது ஒரு பெரிய சக்ஸஸ் தான். நீங்களும் நிறைய பேரை பார்த்துருப்பேன். நீங்களே சொன்னீங்க இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன்னு, யூடியூப்பில் பார்க்குறேன்னு சொல்லி. அப்படி நீங்கள் பார்த்து இவையோட ஒர்க் பண்ணணும்னு விரும்புகிறாங்களா இருக்கலாம், அல்லது யாராவது ஒரு ஆளாக நீங்கள் ரசிச்சிருப்பீங்க. எங்களை அறியா ஒரு முதலாவது ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை ரசிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ரசிகன் தான் கலைஞனாக இருக்க முடியும். அப்போ அப்படி நீங்கள் ரசித்த இப்போ இருக்கிற எங்களுடைய கலைஞர்கள் யாராவது இருக்கணுமா, அவையை பற்றி ஏதாவது சொன்னால் என்ன பார்க்குறாங்களுக்கு நீங்கள் சொல்லும்போது சந்தோஷமாக இருக்கும். இல்ல சந்தோஷமா இருக்கும். அதே இடத்துல ஒரு ஆளை சொல்லிட்டு இன்னொரு ஆளை சொல்லாட்டி அது பிரச்சனை இல்லை. நம்ம வேலை அது தானே, அப்படி கேட்டு விடுறது தான். நீங்க கோத்து விடுறீங்க. பரவாயில்ல, நீங்க மற்ற கலைஞர்கள் அதை புரிஞ்சு கொள்ளுவிடும். சொல்லுங்க யாரையாவது. அந்த அந்த ஜோனுக்குள்ள வரல. பட் யூகேல, யூரோப், கனடா, ஆஸ்திரேலியால கூட there are so many young talents, and their work is very clean and very good. Okay. And முந்தி மாதிரி இல்ல. முந்தி வந்து ஒரு 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 ஆளை கூப்பிடுங்க, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல கூப்பிடுங்கன்னு சொன்னா he'll only come to play in a studio and you have to arrange a studio. But these instrumentalists have their own sound knowledge. They have their own studio set up at home and they are able to produce at home. So அப்படிப்பட்ட ஆட்களோட நானும் இப்போ ரிமோட்ல கனெக்ட் பண்ணி if I want to get something done, it's moving very fast. So அந்த அந்த knowledge இருக்கிறபடியே it's actually really helpful. Okay. So but all I can say is media like you have to find these people. நான் தேடுற மாதிரி நீங்களும் தேடி, you have to encourage them. நிச்சயமா. அப்பதான் they'll get some highlight. நிச்சயமா. இப்போ நாங்கள் அதான் எங்களுக்கு தெரிந்த பார்வையில் வரக்கூடிய நிறைய பேரை அவர்களுக்கான களங்கள் நீங்களே அறிஞ்சிருப்பீங்க. எங்களுடைய ஐபிசி தமிழான்ற நிகழ்ச்சிகள் மூலமாக பல கலைஞர்களுக்கான களங்கள் கொடுக்கப்படுது, போட்டி நிகழ்ச்சிகள், இப்படியெல்லாம் நிறைய பேர் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி அவையே சரியான தளங்களுக்கு கொண்டு போய் பாவிக்கிறதுக்கான வழிவகைகளும் காட்டப்பட்டு கொண்டிருக்கு நிறைய பேர். ஆனால் என்ன அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி எங்களுடைய கலைஞர்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நகர வேண்டிய பொறுப்பும் அவைக்கும் இருக்கின்றன. திடீரென்று ஒரு விஷயம் கிடைக்காது இல்லையா? ஒரு கஷ்டப்பட்டன்றதை விட இஷ்டப்பட்டவர்கள் தொடர்ந்து வேலை செய்யக்குள்ளதான் அது வந்து ஒரு மக்கள் மத்தியில் போய் நிலையான ஒரு இடத்தை பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஷியாம்லாங்கன் என்ற இந்த இசை கலைஞன், இப்போ உங்களுடைய அனுபவங்கள் மூலமா சாதிக்க துடிக்கிற கலைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சாதிக்க தொடங்கினாக்க ஒரு ப்ரொடக்ஷன் இப்போ முந்தி மாதிரி இல்லை. இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருந்தா லாட்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் ஆர் கிவன் டு யுவர் ஃபிங்கர் டிப்ஸ். அதை வச்சுக்கொண்டே சில பீட்ஸ், சில இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபிங்கர் டிப்ஸ். யூ கேன் புட் திங்ஸ் டுகெதர் அண்ட் யூ கேன் கிரியேட் சம் ஃபார்ம் ஆஃப் மியூசிக். ஆனா what you have to understand is the same set of sound is with everyone. And everyone is buying the same computer and everyone is having the same sounds. So it's more than the sounds, make your content வந்து more original. Okay. And also look into quality, because how a lot of people see is ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டோம், ஒரு லிரிக்ஸ் போட்டாச்சு, பாட்டு போட்டாச்சு, ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த பேர்ல ஒரு பாட்டு இருக்கு யூடியூப்ல. அண்ட் ஆனா அந்த கண்டென்ட் நல்லா இல்லாட்டி வரப்போற ஆப்பர்ச்சுனிட்டி வராது. பிகாஸ் யூ ஹேவ் கிவன் அ நாட் சோ குட் கண்டென்ட். ஸோ மேக் ஷூர் யுவர் கண்டென்ட் இஸ் குட் இன் ஆல் ஃபார்ம்ஸ். Visually, music, sound, the content on all angles have to be good. அப்ப ஆட்டோமேட்டிக்கலி டெஃபினெட்லி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஆப்பர்ச்சுனிட்டி you might, what is your target? Do you want to become a film composer? Do you want to be an independent composer? Do you want to be the best violinist or flutist and you want to collaborate with so many people? All those opportunities can come, but have a platform ready for you. ரெண்டு மூணு பேர் இதை நான் சொல்லி ஆகணும். Excellent musicians, Instagramல பார்த்தேன், but there is no contact for them. Okay. They have some image and there is no contact also. I don't know how to contact them. So message அனுப்பி இருக்கிறேன், but I haven't got a reply. So make yourself contactable as well. அது முக்கியம். இந்த வாய்ப்புகள் வந்து அப்பப்போ தான் வரும், அதை சரியாக பாவிச்சு கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அவசரப்பட்டு ஒரு பொது வழியில் ஒரு படைப்பை கொடுக்காம கொஞ்சம் அதை நிதானித்து நல்ல படைப்பாக கொடுக்கல வந்து அதுக்கான ஆதரவு நிச்சயமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். நிறைவாக இன்னொரு விஷயம் கேட்கலாம். இப்போ எதிர்காலத்தில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது, எப்படியான படைப்புகள் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம்? இன்னும் பல இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்
வேற இது வேற ஜோனர்ஸ் எல்லாம் வேற இது. ஐம் எக்ஸ்பெரிமெண்டிங் மை செல்ஃப். தட் இஸ் another thing I would want to say. Experiment. Keep experimenting. ஏன் இந்த மாதிரி ஜானர்ல அந்த கம்ப்ளீட்லி ஆப்போசிட் ஜானர்ல இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வை காண்ட் இட் பிளெண்ட் என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், தவிலோட நாதஸ்வரம் தான் இருக்கு. நான் தவில் நாதஸ்வரம்ன்றது தட்ஸ் கம்பைன்ட். தவிலும் ட்ரம்பட்டும் வந்தா என்ன? ஸோ தட் திங்கிங் வை நாட் என்ற திங்கிங். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட். அண்ட் அதுல வாட் எவர் யூ பிரசன்ட் அவுட் ஷுட் பி என்ன பிரசன்டபிளா இருக்கணும். So yeah, so go yes, and also more independent productions, and also hopefully one of those movies will come out soon and expect பண்றேன். நிச்சயமா எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய ஒரு கலைஞன் இன்னும் அதிகமாக பல படைப்புகளை தர வேண்டும். அது எந்த தளமாக இருந்தாலும் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா கலைஞனுக்கு எல்லா இடமும் உண்டு தான். அந்த படைப்பை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கணும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குது. எல்லா சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களும். அதே மாதிரி உங்கள் மீது தொடர்ச்சியாக நம்பிக்கையோடு உங்களுடைய படைப்புகளை ரசிக்கிறதுக்கும் நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி ஷியாமலாங்க, இவ்வளவு நேரம் இணைஞ்சு கொண்டு உங்களுடைய அனுபவங்களை எல்லாரோடையுமே பகிர்ந்து கொண்டதுக்காக. வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. வணக்கம் சதீஷ். நன்றி. உங்களுடைய ஒரு பாடலோடு தான் நிறைவு செய்து கொள்ள போகிறோம் நிகழ்ச்சி. அதுவும் சங்கர் மாதவனும் நீங்கள் சேர்ந்து கொடுத்த பாட்டை நாங்கள் பார்த்துக்கொண்டு நிறைவு செய்யலாம். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.